ஜோதிடத் துளிகள் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி, குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த வியாழக்கிழமை. இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட திருப்பங்களை தரப்போகிறது என்பதை மிக விரிவாக பார்க்கப் போகிறோம். முதலில் இன்றைய பஞ்சாங்க விபரங்கள். திதி: இன்று துதியை திதி. நட்சத்திரம்: இன்று சதயம் நட்சத்திரம், மதியத்திற்கு மேல் பூரட்டாதி. யோகம்: சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மற்றும் மாலை 4:45 முதல் 5:45. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம்: தைலம் அல்லது எண்ணெய். ராகு காலம் மற்றும் யமகண்டத்தில் புதிய முயற்சிகளை தவிர்த்து நல்ல நேரத்தில் உங்கள் சுப காரியங்களை திட்டமிடுங்கள். அடுத்ததாக 12 ராசிகளுக்கான விரிவான பலன்களை பார்க்கலாம். மேஷம்: செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட மேச ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஆற்றல் மிகுந்த நாள். ராசிநாதன் பலமாக இருப்பதால் கடினமான வேலைகளையும் எளிதாக முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கான திட்டமிடல் நடக்கும். அடுத்ததாக ரிஷபம்: சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தனலாபம் பெருகும் நாள். ஆபரணங்கள் அல்லது ஆடம்பர பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். நிலுவையில் இருந்த பணவரவு இன்று கைக்கு வந்து சேரும். அடுத்ததாக மிதுனம்: புதனின் ஆதிக்கம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் சாதுரியமான பேச்சால் எதையும் சாதிப்பீர்கள். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி லாபம் காண்பீர்கள். பிள்ளைகளின் கல்வி தொடர்பாக நல்ல செய்தி வரும். பயணங்களின் போது கவனமாக இருக்கவும். அடுத்ததாக கடகம்: சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மன நிம்மதி கூடும் நாள். சந்திராஷ்டமம் விலகுவதால் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். தாயின் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை இன்று நிறைவேற்றுவீர்கள். அடுத்ததாக சிம்மம்: சூரியனின் ஆதிக்கம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கும் நாள். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அடுத்ததாக கன்னி: புதனின் ஆதிக்கம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும் நாள். எதிரிகள் உங்களைக் கண்டு அஞ்சி ஓடுவார்கள். வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு வரும். பழைய கடன்களை திருப்பிச் செலுத்தி நிம்மதி அடைவீர்கள். அடுத்ததாக துலாம்: சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, பிப்ரவரி 28 நெருங்குவதால் இன்று ஒரு முக்கிய திருப்பம் ஏற்படலாம். நாம் ஏற்கனவே சொன்னது போல கே என்ற எழுத்தில் பெயர் தொடங்கும் ஒரு நபர் உங்களை தொடர்பு கொள்ளலாம். அவர் மூலம் ஒரு பெரிய பொருளாதார மாற்றம் உண்டாகும். இன்று வரவு திருப்திகரமாக இருக்கும். அடுத்ததாக விருச்சிகம்: செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தைரியம் கூடும் நாள். சகோதர வழியில் அனுகூலம் உண்டு.
சொந்தத் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கே நபரின் வருகைக்காக அறிகுறிகள் உங்கள் தொழில் வட்டத்தில் இன்று தென்படும். அடுத்ததாக தனுசு. குருவின் ஆதிக்கம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, ராசிநாதன் குரு ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் இன்று உங்களுக்கு பொற்காலம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் தடையின்றி முடியும். ஆன்மீக பயணங்களுக்கான வாய்ப்புகள் அமையும். செல்வாக்கு உயரக்கூடிய நாள். அடுத்ததாக மகரம். சனியின் ஆதிக்கம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பொறுமை தேவைப்படும் நாள். 2ஆம் இடத்தில் சனி இருப்பதால் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கவும். வரவுக்கு மீறிய செலவுகள் வரலாம். திட்டமிட்டு செயல்படுங்கள். மனைவியின் ஆதரவு இன்று பெரும்பலமாக இருக்கும். அடுத்ததாக கும்பம். சனியின் ஆதிக்கம் கொண்ட கும்பராசி என்பர்களே, சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் இன்று மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். நண்பர்களுடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். வெளிநாட்டு தொடர்புகள் லாபம் தரும். அடுத்ததாக மீனம். குருவின் ஆதிக்கம் கொண்ட மீனராசி என்பர்களே, ஜென்ம குருவாக இருந்தாலும் இன்று சந்திரனின் பார்வை கிடைப்பதால் சுப பலன்கள் கூடும். கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும். வாரிசுகளின் திருமணத் தடைகள் நீங்கும். சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களின் நட்பு கிடைக்கும். இன்று வியாழக்கிழமை என்பதால் குருவின் அருளை பெற அருகிலுள்ள தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு சென்று மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யுங்கள். கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடவும். விசேஷ குறிப்பு: துலாம் மற்றும் விருச்சிக ராசி நேயர்கள் பிப்ரவரி 28க்கு மேல் வரப்போகும் அந்த ராஜயோகத்தை தக்க வைக்க இன்று ஒரு ஏழைக்கு தானம் செய்வது மிகச்சிறந்த பலனை தரும். நண்பர்களே, இன்றைய ராசி பலன் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் ராசியை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். தினமும் துல்லியமான பலன்களை பெற ஜோதிட துளிகள் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாக அமைய எமது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.